குரு பகவான் வந்து தன்னுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். அப்ப அதுக்கு பிஃபோர் தட் நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல விஷயம் நமக்கு வேணும்னா அப்ப பிஃபோரா அதுக்கு நிறைய நம்ம பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வருடம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர நாராயணரை நீங்க வழிபாடு பண்ணலாம். திருநெல்வேலியில இருக்காரு சங்கர நாராயண பெருமான். இவங்களை போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சிவனுடைய பெருமாளுடைய ஒரு அருள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே கிடைக்கும். எப்பயுமே வயல்வெளிகளுக்கு நடுவுல ஏதாவது கோயில்கள் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு, உங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு அப்படின்னா அந்த வயல்வெளிகளுக்கு நடுவுல ஏதாவது எல்லை தெய்வங்கள், குலதெய்வம் இந்த மாதிரி அமைப்புள்ள தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இந்த 2026 பாசிட்டிவா போறதுக்கு நிறைய பேர் வந்து ஊருக்குள்ள ஒரு எல்லசாமின்னு வச்சிருப்பாங்க. வயலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கல்லு வச்சு அந்த காலத்துல சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல போய் பண்ணக்கூடிய வழிபாடுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்க செய்யுங்க. அப்ப எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் சொன்ன அந்த வழிபாடை வந்து நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே போல உங்களுக்கு சுயஜாதகத்துல வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப சனி 7ல இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னரோட ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு அங்கேயும் சனி புத்தியோ சனி அந்தரமோ இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா தான் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணும். அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க 2 பங்கு எக்ஸ்ட்ராவா கவனமா இருங்க எல்லா விஷயத்திலையும். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். இப்போ வயசானவங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும். வயசுல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியிடங்கள்ல வேலைக்கு போற இடத்துல கவனமா இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறதுல கவனமா இருக்கணும்.